லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். வணக்கம் மக்களே, எப்பயும் போல இல்லாம இந்த நாள் நமக்கு கொஞ்சம் பரபரப்பா இருந்துச்சு. அதனால நேரம் என்ன விஷயமோ அதுக்குள்ள போயிடுறேன். என்ன கதைன்னா, நம்ம மாஸ்டர்ஸ் இட்டாலியில பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப்ல நமக்கு அங்க யூனிவர்சிட்டியும் கிடைச்சிருச்சு. பரவாயில்லப்பா, எல்லாம் கரெக்டா போகுதுன்னு நினைக்கும் போது சின்னதா ஒரு டெக்னிக்கல் எரர் ஆயிருச்சு. என்னன்னா, கவர்மெண்டோட இசனாதுங்கிற போர்ட்டல்ல ஹெச்ஆர்டி அட்டஸ்டேஷன் அண்ட் அப்போஸ்டைல்னு ஒரு வேலை பண்ணுவோம். எதுக்குன்னா, நம்ம படிச்ச ஸ்கூல் காலேஜோட டிகிரி சர்டிஃபிகேட்டையும் நம்ம மார்க் ஷீட்டையும் நம்ம கவர்மெண்ட் போர்ட்டல்ல போட்டு வெரிஃபை பண்ணுவோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எந்த எம்பசிக்கு போறோமோ எந்த கண்ட்ரிக்கு போறோமோ அவங்க கிராஸ் வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடலான்னு அகாடமி போயிருந்தேன். என் நேரமா என்னன்னு தெரியல, கவர்மெண்டோட சர்வர் பிரச்சனைனால என்னோட சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகாம அமௌண்ட் மட்டும் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிருச்சு. அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும்னு சொன்னாங்க, அதனால பிரச்சனை இல்லை. சரி, நாளைக்கு வீட்லயே பண்ணிக்கலாம்னு நானும் கிளம்பிட்டேன். நம்ம நண்பர் ஒருத்தர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அந்த வழியா தான் வீட்டுக்கு போவாரு. கரெக்டா அவரும் வந்தாரு. அப்படியே அவர் கூட சேர்ந்து ஒரு ரவுண்ட் ஜிகிர்தண்டா போட்டேன். இன்னைக்கு வேலை ஒழுங்கா நடக்காத மன வருத்தத்துல நான் ஜிகிர்தண்டாவோட நிப்பாட்டாம இன்னொரு பால் குழுக்கள் வாங்கி தனியா குடிச்சேன். கடையில ஒரு சின்ன பையன் தான் இருந்தான். அவன் ரீல்ஸ் பார்த்துட்டு நாங்க என்ன ஆர்டர் பண்ணோம்னு மறந்துட்டான். அவனை மாட்டி விடுறேன்னு சும்மா வீடியோ எடுத்துட்டு நானும் நண்பரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போற வழியில ஒரு கேக் கடை பார்த்தேன். மன வருத்தம் ஜாஸ்தி இருந்தனால வாங்க நண்பரே அங்கேயும் கூட்டு போயிட்டேன். அப்படியே மன வருத்தம் கம்மியாகவும் எங்கேயும் நிப்பாட்டாம நேரம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனது அம்மா தோசையும் கறிக்குழம்பும் கொடுத்தாங்க. மன வருத்தம் சுத்தமா இல்லாம போயிடுச்சு. ஒரு நிமிஷம், ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கடைசி வரைக்கும் வேலைக்கு போற ஐடியா இல்லையான்னு. நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். 3 மாசம் மார்னிங் ஷிஃப்ட், 3 மாசம் நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல போயிட்டு இருந்தேன். அது இல்லாம பாடி பில்டிங் காம்படிஷனுக்கும் பேரலா ரெடி ஆயிட்டு இருந்தேன். இந்த கண்ணு இப்படி ஆனனால தான் நான் இப்படி வீட்டில் இருக்கேன். அது இல்லாம இந்த கண்ணில் எனக்கு இப்போ லென்ஸ் இல்லை, சிலிக்கான் ஜெல் வச்சிருக்காங்க. இன்னொரு சர்ஜரியும் எனக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுதோ அப்போதான் இன்னொரு சர்ஜரி பண்ணுவாங்க. சும்மா இருக்கணும்னு ஆசையா எனக்கும். வீட்டில் இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சேன். அட் த சேம் டைம் அப்ராட் படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. ஸோ வேலைக்கு போகணும். ஆனால் இப்போ இருக்க நல்ல வேலை போக முடியல. அதான் மக்களே கதை. அப்புறம் அப்படியே தூங்கிட்டேன். பர்ட்டா பாய்.